அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபலோடா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபலோடா மிக்ஸ் வந்து ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பால் பாக்கெட் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. பாலை வந்து முதல்ல காய்ச்சிக்கலாம். ஒரு பால் பாக்கெட்டில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக காயட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃபலோடா மிக்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் குடிக்காமல் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபலோடா மிக்ஸ் வந்து ஒரு 60 ரூபான்னு நினைக்கிறேன். இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போகணும். ஒரு 5 பேருக்கு வந்து நம்ம செய்யலாம். ஒரு ஃபலோடா கடையில் வாங்கினா 100 ரூபா, நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் 50 ரூபா தான் ஆகும். அது வந்து நிறைய பேருக்கு செய்யலாம். ஃபலோடா மிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து நிறைய இந்த சேமியா, சப்ஜா சீட்ஸு, ரோஸ் மில்கில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே இருக்கும் அதில். இது ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி பேக்கெட் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட் சேர்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். தாராளமாக ஒரு ஆறு பேருக்கு செய்யலாம். நான் ஒரு பால் பாக்கெட் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் பாதி பாக்கெட் ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா காயிட்டும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போட்ட பாலில் இருக்க பச்சை ஸ்மெல் போய் அந்த சேமியா, அந்த சப்ஜா சீட்ஸ்லாம் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை நல்லா காயிட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. அடிக்கனமான பாத்திரம் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இந்த சேமியாவை எடுத்துக்கோங்க. இது பாயசம்லாம் செய்வாங்களா, அந்த சேமியா தான் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து நீட்டாக இருக்கும். நான் இது போடுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே குச்சி குச்சியாக மேலே அப்படியே நிற்கும். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது வெந்துடும். சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான வாசனை அடிக்கும். இந்த ஃபலோடா பார்த்து ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லாம் போட்டதுனால நல்லா செம்ம வாசனை அடிக்கும். நம்ம வேறு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த ஃபலோடா மிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சேமியா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய வரதுக்காக சேமியா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா காய்ச்சிருங்க. நல்லா காய்ச்சி பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டாகட்டும். சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. ஃபலோடா மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தட்டு போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொதிக்க தான் இருக்குது. நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருவேன். கொஞ்சம் டேட்ஸ் வந்து ஒரு 3 டேட்ஸ் எடுத்துக்கிறேன். டேட்ஸு, பாதாம், முந்திரி, அதே மாதிரி வந்து அந்த செரி பழம் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரிலாம் அதில் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபலோடாவில் கொஞ்சம் ராயல் ஃபலோடாவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து பாதாம், முந்திரிலாம் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிடலாம். டேட்ஸு, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த ஃபலோடா மிக்ஸ் ரெடி பண்ண பார்த்து சர்க்கரைலாம் எதுவுமே போடவே கூடாது. ஏன்னா அதுலேயே ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபலோடா மிக்ஸ்லேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் வெறும் பால் மட்டும் ஊற்றி காய்ச்சணும். நீங்கள் சேமியா வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணுதுக்காக சேமியா சேர்த்துருப்பேன். அவ்வளோதான். இந்த டேட்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேட்ஸ்லாம் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த செரி பழம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். இது ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு இதில் போட்டு ஊற வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செரி பழத்தை. அதை ஒரு மாதிரி வாசனை வரும். மற்றபடி நல்லாயிருக்கும். செரி பழம் நல்லா பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். டேட்ஸு, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம்.
நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். பாதாம், முந்திரி, டேட்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் தான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி ரெடி பண்ணுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் வந்து கொஞ்சமாக வந்து பொமிகிரானட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். டேட்ஸையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பொமிகிரானட் சேர்த்துட்டு டேட்ஸு, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த என்னது செரி பழம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஃபலோடா மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். சூடாக தான் இருக்குது. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரீசரில் வச்சுட்டு. இல்லைனா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு மறுநாள் கூட செய்யுங்க, இன்னும் கூலிங்காக இருக்கும். இப்போ இந்த சேமியா மட்டும் இதில் போட்டுக்கலாம். தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு சேமியா மட்டும் போட்டுடலாம். ஒரு லேயராக செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய இது கிடைக்கும். அதாவது பாதாம், முந்திரி எல்லாம் வந்து ஒரு லேயரில் இருக்கும். ஒரு இது லேயர், அதாவது ஒரு 5 லேயர் கிட்ட நம்ம செய்யணும். பாதாம், முந்திரி அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஃபலோடா மிக்ஸை ஊற்றணும். பாதாம், முந்திரி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு மறுபடியும் இந்த ஃபலோடா மிக்ஸியை வந்து மிக்ஸ் பண்ணி மேலே இருக்க அந்த சேமியாவை எடுத்து மேலே போடலாம் கொஞ்சமாக. நான் ஃபஸ்ட் டைம் இது எங்கே சாப்பிட்டேன்னா பெங்களூரில் தான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், கடையில் வாங்குறது நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடையில் விற்கிறதோட கடையில் அந்த இது பப்பாயா பழம் கட் பண்ணி போடுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம அதெல்லாம் போடாமல் நமக்கு பிடிச்சதை போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு நான் ரெடி பண்ணது. கடைசியாக வந்து இது மேலே ஐஸ்கிரீம் வச்சோன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஃபலோடா இல்லை ஒரு மதியான டைமில் சாப்பிட்ணும், நல்லா ஜில்லுன்னு இனிப்பாக சாப்பிட்ணுன்னா ஃபலோடா வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேறு எதுவும் அந்த ஃபலோடா மிக்ஸு, ஃப்ரூட்ஸு, பாதாம், முந்திரி, இந்த ஐஸ்கிரீம் இவ்வளோ தான் தேவைப்படும். நீங்கள் இதுக்கு கடையிலே வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. கடையில் வாங்கினா அதிகமாக ஆகும். வீட்டில் ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 5 பேர் சாப்பிட்லாம், 6 பேர் சாப்பிட்லாம். அதுக்காக தான் பாதாம், முந்திரிலாம் மேலே போட்டு கொஞ்சம் பொமிகிரானட் கட் பண்ணி வச்சுலாம் அதையும் மேலே போட்டு பாதாம், முந்திரி, டேட்ஸ் எல்லாத்தையும் மேலே போட்டு டேட்ஸ் வந்து மேலே அதுமாரி கொஞ்சமாக மேலே வச்சிடுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்லேயே செஞ்சு ஃபலோடா மிக்ஸ் ரெடி ராயல் ஃபலோடா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த செரி பழத்தையும் கட் பண்ணி மேலே வச்சுட்டு கொஞ்சம் கலராக அழகாக இருக்கணும்ன்ட்டு இருக்கிறதுக்காக பாதாம், முந்திரி அதையும் மேலே இருந்தது எல்லாத்தையும் அள்ளி அது மேலேயே போட்டுட்டேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கொஞ்சமாக அந்த சேமியாவையும் மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சிடலாம் அந்த சேமியாவை. வெந்த சேமியா அது நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண எப்படி இருக்கும் அந்தமாரி இருக்குது. மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டில் செஞ்ச ராயல் ஃபலோடா ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த பொம்மி கிரானைட் அண்ட் டேட்ஸு, பாதாம் அது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரியலாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.